இப்போ திருப்பி டானை பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு தோணும்? டான் மூவியை பார்த்தா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது மதராசிக்கு முன்னாடி அது ஒன்றுமே இல்லைன்னு தோணும். நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் வந்திருக்கேன் அப்படின்றத காமிக்கலாம். நான் போட்ட ஹியூமரும் ஒர்க்கே இருக்கு. தியேட்டரில் சிரிச்சாங்க. அந்த ஆட்டோ சீன் அடிச்சுட்டு கத்திட்டு வர வரைக்கும் எல்லாம் ஓகே. வந்து அங்கே உட்காந்து சித்தியாத்தேன்னு ஏதோ சொல்லுவேன். அது பண்ணுறப்ப எனர்ஜி ஃபுல்லாக டோவோ ஆயிடுச்சு. கண்டினியூன்னு அந்த ஒரு ஆர்வத்தில் சொன்னார். என் காதில் வந்து அது கட்டுன்னு வந்துருச்சு. சரி எப்படியும் மன்னிச்சு விட்டாரு முருகதாசர். அப்பா ஓகே ஃபர்ஸ்ட் வாட்டி மன்னிச்சிட்டாரு. சினி கார்னர் பிரசன்ஸ் சினி ஸ்பாட். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட சைல்டு ஆர்டிஸ்ட் அக்ஷய் கிருஷ்ணா தான் இருக்காங்க. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் பிரதர். ஹவ் டு யூ ஃபீல் ரைட் நவ? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இப்பதான் படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வெற்றி அடைஞ்சு நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம கேரக்டர் நல்லா பேசப்பட்டிருக்கு வெளியே அப்படின்றப்போ சந்தோஷமா இருக்கு. சூப்பர் பிரதர். மதராசி படம் பார்க்கும்போது லைக் இதுக்கு முன்னாடி உள்ள படங்கள்ல வந்து அந்த ஹீரோவுடைய சின்ன வயசு கதாபாத்திரங்கள் நடிக்க, பட் ஆனால் இதுல இருக்கக்கூடிய எஃபர்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஐ மீன் அவருக்கு இருக்க சின்ன வயசுல ஏற்பட்ட பாதிப்பு, அதுக்கப்புறம் நம்ம மேனேஜம் சேஞ்ச் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க. அந்த இது எப்படி உங்கள்கிட்ட ஏஆர் முருகதாஸ் வந்து சொல்லி கொடுத்தாரு, அதை அப்படியே சொல்லு. நான் வந்து நிறைய சைல்டு ஆர்டிஸ்ட் கேரக்டர்ஸ்க்கு வந்து கேரக்டர் வெயிட்டேஜ் வந்து கம்மியா இருக்கும் சில படங்கள்ல, சில படங்கள்ல அதிகமா இருக்கும். சைல்டு ஆர்டிஸ்ட்ல வந்து ரெண்டு இதுவா பிரிக்கலாம் ஒரு படத்துல. ஒண்ணு சின்ன வயசு ரோல், இன்னொன்னு ஒரு குட்டி பையன் அந்த படத்துல நடிக்கிற மாதிரி. ஸோ அதுல அந்த சைல்டுஹுட் ரோல் பண்ற நிறைய இது வந்து கேரக்டர் வெயிட்டேஜ் இருக்காது. சின்ன வயசுல மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க என்னென்ன சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த சின்ன வயசுல ஏதாவது கஷ்டப்படுற சீக்வன்ஸ் இல்லைன்னா லவ் சீக்வன்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து இது வரைக்கும் நான் யோசிச்சு கூட பார்க்காத ஒரு டர்ன் ஓவர். ஓகே. ஸோ என்கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க போடுற பேஸ்மெண்ட் தான் எஸ்கே பில்டிங்கா கட்டுவாரு, எஸ்கே அண்ணா கட்டுவாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து சரி ஓகே என்ன பண்ண போறோம்னு எனக்கு அப்போ ஐடியாவே கிடையாது. அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணி இது மாதிரி மென்டலி டிஸ்டர்ப்டு ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி மென்டலி டிஸ்டர்ப்னா நமக்கு வந்து லைக் பைத்தியம் அப்படின்ற மாதிரி போகும். இது வந்து இந்த கம்ப்ளீட்டா அந்த மேனரிசம் எதுவுமே வரும்னு யோசிச்சு கூட பார்க்கல. ஓகே. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மேனரிசம்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு ட்ரெயினர் வச்சு தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மேனரிசம்ஸ் எல்லாமே எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த கேரக்டர்ல என்னென்ன வெயிட்டேஜ் ஆட் பண்ணலான்றத முருகதாஸ் சார் வந்து என் ட்ரெயினர் சார்கிட்ட சொல்லி அவர் என்கிட்ட சொல்லி கற்றுக் கொடுத்தது தான். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த மேனரிசம் எல்லாமே கற்றுக்கிட்டு நம்ம பண்ணது. டன் ஆன் ஸ்டேஜ் இருக்குல்ல, ஐ மீன் நம்ம ஓகே இதான் ஷூட்டிங் ஸ்பாட்டு, இதில் பண்ணக்கூடிய ஸ்டேஜிங்னு ஒன்று இருக்கும். ஏஆர் முருகதாஸ் சார் மற்ற ஆர்டிஸ்ட்டை எப்படி வேலை வாங்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. பட் உங்ககிட்ட ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்குறதுக்குன்னு ஒன்று ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன் கூட வச்சுக்கலாமா? ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? எப்போவுமே வந்து சின்ன குழந்தைங்க நடிக்கிறப்போ வந்து நீங்கள் வந்து லைட்டாக ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். எனக்கு அப்படி கிடையாது. நான் வந்து என் வேலை, நான் இந்த படத்தில் என்னை நம்பி எடுத்திருக்காங்க, ஸோ அதை நான் எப்படியாவது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். பட் ஒரு என்னோட சின்ன பசங்க லைக் ஒரு 4th 5th படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸில் அது ஆகும். ஓகே. ஸோ அந்த டேர்ன் ஓவர் ஆகும். ஸோ எனக்கு வந்து அவர் என்னை வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணார். ஓகே. ஸோ என்னை வந்து மோஸ்ட்டாக வந்து நான் ஏடிஸ் கூட தான் நல்லா கான்டாக்டில் இருந்தேன். ஸோ முருகதாஸ் சார் வந்து செட்டில் அந்த கேமரா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக் அடுத்த சீனுக்கு நான் ரெடியாக போயிடுவேன். நான் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு மோஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்தது என்னோட ட்ரெயினர் சார், ஃபைட் மாஸ்டர்ஸ் இருந்தாங்க அண்ட் ஏடிஸ். இவங்க 3 பேர்ட்ட தான் நான் மோஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ணேன். ஸோ முருகதாஸ் செட்டை வந்து கம்யூனிகேட் பண்ணது எல்லாமே வந்து மூவி விஷயமா இதை பண்ணதில்லை. ஓகே. ஜாலியாக கான்வர்சேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சார் வந்து அந்த லாரி சீக்வன்ஸ் அதில் மட்டும்தான் அவர் வந்து டென்த்ல நடந்து வந்து இந்த ஹிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனார். அந்த மாதிரி விஷயம் வந்து இந்த ஒரு வாட்டி நடந்திருக்கு. ஸோ டைரக்ட் கான்டாக்ட் அப்படின்றது சினிமா விஷயமா இன்னும் வரல. ஓகே ஓகே, நைஸ். ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து விஷஸ்ல லைக் இண்டஸ்ட்ரியிலையுமே சரி யார் யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எனக்கு டிஓபி சுதீப் சார் பண்ணியிருந்தாரு, முருகதாஸ் சார் பண்ணியிருந்தாரு, அப்புறம் எஸ்கே அண்ணாவும் பண்ணியிருக்காரு, பேக்ரவுண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஏடிஸ் எல்லாருமே நான் செட்லேயே அப்ளாஸ் வாங்கினேன். அண்ட் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா சாதாரணமாக இந்த கேரக்டர் வந்து பண்ண முடியாது. ஒரு நடிப்புங்கிறது வந்து இட்ஸ் எமோஷன்.
நீங்க ஒரு எமோஷன் ஆக்ட் பண்ணலாம், ஒரு மேனரிசம் ஆக்ட் பண்ண முடியாது. ஓகே. அதை லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணாதான் அந்த ஆக்டிங்ல ஆட் தான் பண்ண முடியும், தனியா அதை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து பண்ணதுக்கு இது ஒரு பலனா தெரிஞ்சது. ஸ்பாட்ல எஸ்கே சாரோட ஐ மீன் ஃபேஸ் ஆஃப் கிடையாது, பட் ஆனா அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் போய் பாத்தீங்களா? எஸ்கே சார் ஆக்ட் பண்ணும்போது அது எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் இல்ல, அது அவருக்கும் எனக்கும் தனித்தனியா ஷெட்யூல் போட்டாங்க. ஓகே. ஸோ அதனால அதனால அவரை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. பட் ஆடியோ லான்ச்சில் நான் பார்த்தேன், பட் இன்னும் பேசுற வாய்ப்பு கிடைக்கல. ஓகே ஓகே, நைஸ் நைஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி டான் பண்ணும்போதும் சரி, இப்பயும் சரி, இது ரெண்டுத்துக்கும் அந்த இடைப்பட்ட காலம் இருக்கும்ல. இப்ப திருப்பி டானை பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு தோணும்? டான் மூவியை பார்த்தா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது? மதராசிக்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்லைன்னு தோணும். ஓகே ஓகே. ஏன்னா உண்மை அதுல வந்து நடிப்புங்கிறது வந்து எந்த வகையில வேணா வரலாம், அதுவும் நடிப்பு தான், இதுவும் நடிப்பு தான். ஆனா அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி கேரக்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கேரக்டருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஆக்டிங் வெளியே கொண்டு வரோம். ஓகே ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்மளோட நடிப்பு வெளியே வந்திருக்கும். அதுல இட்ஸ் லைக் ஒரு நார்மல் சைல்டு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல. ஓகே. ஸோ அண்ட் அது வந்து ஸ்க்ரீன் டைமும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆமா. ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து இதை பாக்குறப்ப அது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூட் ஃபிலிம். ஸோ அதை மறக்கக்கூடாது. யா யா, ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ். அண்ட் சிங்கப்பூர் சலூன் ஆல்சோ லைக் உங்களுக்கு ஒரு டிராவல் ஒன்று இருக்கும். ஐ திங்க் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பார்ட் ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும். லைஃப் ஸ்டைல ஓவராலா காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு அண்ட் ஆர்ஜே பாலாஜி என்ன சொன்னாங்க அந்த அந்த டைம்ல? சிங்கப்பூர் சலூன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானர் நான் ட்ரை பண்ணேன். அது வந்து காமெடி ஜானர் பண்ணியிருப்போம், ஹியூமர் பண்ணியிருப்போம். ஆமா. ஸோ அது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் வந்து முன்னாடி வந்து இந்த சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே ஒரு பேட்டர்ன் செட் ஆயிடும். ஒன்று சோகம் இல்லைன்னா ரொமான்ஸ், இது ரெண்டுத்தை தான் வந்து மோஸ்டா அந்த சின்ன வயசு சொல்ல பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் ஹீரோ வந்து அந்த மாதிரி ஆனாருன்னு காமிக்கிறதுக்கு இது ரெண்டு தான் மோஸ்டா பண்ணுவாங்க. ஹியூமர் வந்து இட்ஸ் லைக் நான் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பிளே பண்ணியிருந்தேன். ஸோ அதனால ஹியூமர் வந்து எனக்கு புதுசா இருந்துச்சு. ஸோ அதை நான் அங்கேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ சிங்கப்பூர் சலூன் செட் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கோகுல் சார் வந்து நல்லா பசங்களுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு அந்த படத்தில். ஓகே. ஏன்னா சைல்ட்ஹுட் ரோல் அப்படின்னு வந்துட்டாலே வந்து மோஸ்டா ஒரு 5 to 6 மினிட்ஸ் மேலே காமிக்க மாட்டாங்க. ஆமா. அது மூவில ஃபிளாஷ்பேக் மாதிரி அந்த மாதிரி தான் டக்குன்னு காமிச்சிட்டு போயிடுவாங்க. ஓகே. நான் பார்த்த வரைக்கும் படங்கள்ல இதுல வந்து நல்லா காமிச்சாங்க. அந்த சைல்ட்ஹுட் போர்ஷன் 20 மினிட்ஸ் அந்த படத்துல அப்படியே ஒதுக்கினாங்க. அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாருல. ஸோ அதுக்காகவே வந்து சாரை பாராட்டலாம். ஸோ அவ்வளோ ஒரு நல்ல ஷூட். அதுலதான் வந்து இப்போ டான்ல வந்து ஸ்கிரீன் டைம் ரொம்ப கம்மியா இருந்ததுனால எனக்கு பெருசா ரெகக்னிஷன் கிடைக்கல. நான் இந்த ஒரு சீனையா போய் காமிக்க முடியும் நான் நடிச்சேன்னு சொல்லிட்டு. பட் இதுல வந்து நான் காமிக்கலாம். நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்திருக்கேன் அப்படின்றத காமிக்கலாம். நான் போட்ட ஹியூமரும் ஒர்க்கே இருக்கு. தியேட்டர்ல சிரிச்சாங்க. ஆமா, அது ஒரு சாதனை, ஒரு அச்சீவ்மெண்ட். ஸோ அது அப்படிதான். நைஸ் நைஸ் நைஸ். மதராசிலேயே நிறைய சீன்ஸ் வந்து நீங்க லைக் டெலீட் ஆயிடுச்சுல, ஐ மீன் கட், ஏன்னா அது ட்ரிம் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அதில் போட்டிருந்தாங்க. ஓவராலா எவ்வளோ மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்கும் உங்களோட ஃபுட்டேஜ் மட்டும்? எடுத்தது வந்து நிறைய எடுத்தாங்க. ஓகே. ஆனா அவங்க அதை எடிட் பண்ணியிருந்தாலே மினிமம் ஒரு 8 to 10 மினிட்ஸாக வந்துருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா அவங்க போட்ட நிறைய ஷார்ட்ஸ் இன்கம்ப்ளீட். நிறைய ஷார்ட்ஸ் எடுத்தாங்க. அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அந்த பேட்டை வச்சுட்டு அடிக்கிற ஃபைட் சீக்வன்ஸு ரொம்ப, அதுவே ஒரு 2.5 to 3 மினிட்ஸ் வரும். ஓகே. 1 2 3 அப்படி பிடிச்சி இழுத்துட்டு பிடிச்சக்கப்புறம் ஒரு ஆங்கிள் வைப்பாங்க. அந்த கடைசியா நான் அப்படி ஒருத்தரை பண்ணுவார்ல, அந்த அக்ரெஷனா பண்ணிட்டு அவரை உள்ள இப்படி கீழே தூக்கி போட்டுட்டு அவர் காலை பிடிச்சிட்டு கேமரா அங்கே கீழே இருக்கும். அந்த கேமரா ஒரு 3 வாட்டி உதைக்கணும். அந்த கேமரால பற்றவும் கூடாது, அதே சமயம் ரொம்ப தூரமாகவும் போயிடக்கூடாது. அந்த ஃபுட் கரெக்டா பட்டு பட்டு எந்திரிக்கிற மாதிரி இருக்கணும் நாங்க. ஸோ அது பண்ணிட்டக்கு அப்புறம் தான் அந்த கல்லை தேடுவேன். அந்த அக்ரெஷன்ல தேடி அந்த கல்லை தேடி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு 2.5 to 3 மினிட்ஸ் பார்ட். அப்படியே ட்ரிம் பண்ணி 20 to 30 செகண்ட்ஸ்குள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ அது ஆப்வியஸா ஒரு பெரிய படம், பெரிய பட்ஜெட் படம், முருகதாஸ் சார் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் அப்படின்றப்போ இவ்வளோ டைம் கொடுத்ததே பெருசு. அதை காமிச்ச வரைக்கும் நல்லா காமிச்சிருக்காங்க. ஸோ அது நம்ம குறை சொல்லக்கூடாது. பட் இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இது. ஒரு படத்துல நம்ம ஒரு மேனரிசம் உள்ள எடுத்து வாங்குறோம் அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் அது வந்து மிஸ் ஆகலாம். ஐ மீன் அதிக டேக்ஸ் கூட போகலாம். அப்படி இந்த படத்துல அதிக டேக்ஸ் அதுமே போனது உண்டா? இந்த படத்துல வந்து அதிக டேக்ஸ் வந்து நான் அதிக டேக்ஸ் ஒரே ஒரு சீனுக்கு போனேன். அது அதிக டேக்ஸான்னு சொல்ல முடியாது. ஒரு 4 டேக் போனேன்னு வச்சுக்கோங்க. இம்ப்ரோவைஸ்னு வச்சுக்கலாமா? ஒரு 4 டேக் போயிருப்பேன். அது அதிகமா இல்லைன்னு எனக்கு தெரியல. புரியுது. ஆனா 4 டேக் போனேன் அந்த ஒரு சீனுக்கு மட்டும். என்ன சீன் அது?
அந்த ஆட்டோ சீன் வந்து அடிச்சிட்டு நம்ம வருவோம் பாத்தீங்களா, அந்த ஆட்டோ சீன் அடிச்சிட்டு கத்திட்டு வர வரைக்கும் எல்லாம் ஓகே. வந்து அங்க உட்காந்து சித்தியாத்தன்னு ஏதோ சொல்லுவேன், அது பண்றப்ப எனர்ஜி ஃபுல்லா டோ ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 2 வாட்டி நடந்துச்சு. இன்னொரு வாட்டி அந்த கட்டு டேக்குக்கு பிரச்சனையாச்சு. சார் வந்து மைக்கை பிடிச்சிட்டு சீன் நல்லா இருந்துச்சு. அந்த 3வது வாட்டி கரெக்டா பண்ணிட்டேன். அந்த இதெல்லாம் அப்படி கரெக்டா பண்ணிட்டு அப்படியே கண்டினியூன்னு அந்த ஒரு ஆர்வத்துல சொன்னாரு. என் காதுல வந்து அது கட்டுன்னு விழுந்துருச்சு. சரி எப்படியும் மன்னிச்சு விட்டாரு முருகதாசர். அப்பா ஓகே, ஃபர்ஸ்ட் வாட்டி மன்னிச்சிட்டாரு, தப்பிச்சிட்டோம். ஓகே, 2வது வாட்டி இதே தப்பு பண்ணேன். சரி 2வது வாட்டியும் மன்னிச்சிட்டாரு, 3வது வாட்டியும் மன்னிச்சிட்டாரு, 4வது வாட்டியும் மன்னிச்சிட்டாரு. 5வது வாட்டி சார் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே டென்ஷன் ஆயிட்டாரு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் டேக்கு கட்டி எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ ஏன் அதான் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஏடிஸ் தான் வந்து அங்க கமெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி சில ஹிலாரியஸ் சம்பவம்லாம் நடந்துச்சு. அதுவும் அந்த ஒரு சீனுக்காக தான் நடந்துச்சு. ஸோ அது மட்டும் ஒரு 4-5 டேக் போயிருப்பேன். மற்ற எல்லாமே நான் 2 டேக்கு 3 டேக்கு மேல போனதில்லை. டன். அதாவது ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய நடிகர்கள்னா எந்த நடிகர்களோட நடிப்பை வந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? நான் வந்து தளபதி அண்ணா, அப்புறம் எஸ்கே அண்ணா, அவரோட ஹியூமர் நல்லா இருக்கும். அந்த ரொமான்ஸ் வந்து எஸ்கே அண்ணா நல்லா பண்ணுவார். அண்ட் ஆர்ஜே பாலாஜி அண்ணா கிட்ட இருந்து அந்த கவுண்டர் அவர்கிட்ட இருந்தும் கேபி பாலாண்ணாட்ட இருந்தும் கத்துக்கிட்டேன். அண்ட் உலகநாயகன் செட் வந்து இந்த அழுகிற சீன், அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் உலகநாயகன் செட் வந்து கத்துக்கிட்டேன். ஃபைட் சீன்ஸ் வந்து அதை நான் நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கினேன். இவங்க நான் சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃபைட் சீன்லாம். லைக் பாலிவுட்லயே நிறைய பேர் இருக்காங்க, ஹாலிவுட்ல இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஃபைட் சீன் பண்றப்ப வந்து இதுல வந்து பெருசா காமிச்சிருக்க மாட்டோம். அந்த எஃபெக்ட் வந்து எனக்கு அப்போ அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், ஃபைட் சீன் பண்ணது கிடையாது. ஸோ அப்போ வந்து சும்மா கேரவேன்ல உட்காந்துட்டு இருந்தப்ப ஐ வாஸ் சீயிங் ரீல்ஸ். அப்போதான் ப்ரூஸ்லியோட இந்த பஞ்சிங் இதெல்லாம் வந்துச்சு. அந்த பஞ்சில் வந்து அது அடிக்கிற மாதிரி தெரியணும்னா கை ஸ்டிஃபா இருக்கணும். நம்ம இப்ப இப்படி பண்றோம்ல, நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் இப்படி மடங்கும், அது ஆகாம சோ இந்த டெக்னிக் கத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம நார்மலா இப்படி குத்துறப்ப அது ஒரு மாதிரி காமெடி ஆயிடும், ஃபிஸ்பம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அந்த கை இது மடங்காம இருக்கணும். அந்த ஒரு டெக்னிக் கத்துக்கிட்டதுனால படத்துல நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த பஞ்சிங் சீன்ல நல்லா பவர் கிடைச்ச மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வேரியஸ் ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது உண்டு. புரியுது. நிறைய ஆட்ஸும் பண்ணிருக்கீங்க. சோ அப்ப கிடைச்ச ஒரு ரெகக்னைசேஷன் இருக்கும்ல, அத பத்தி சொல்லுங்க. நிறைய ஆட் பண்ணிருக்கேன். முக்கியமா வந்து தெலுங்குல இப்பி ஆட் பண்ணிருந்தேன். ஆமா, அது நல்ல ரீச் ஆச்சு. விஜயவாடால கட் அவுட்லாம் வச்சாங்க அதுக்கு, தியேட்டர் வெளியே. அப்படியா? ஆமா, அதுக்கு பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணி மாலை எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. என்ன அது? அப்படியா? ஆமா, விஜயவாடால ஒரு தியேட்டர்ல. சோ அது ஒரு நல்ல ஃபீல் ஆச்சு. ஆப்வியஸா கட் அவுட் நமக்கு வைக்கிறாங்கனாலே ஒரு சந்தோஷம் இருக்கதா. கண்டிப்பா கண்டிப்பா. சோ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அண்ட் ஆடு வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் திங். சினிமால அதை சேர்க்க முடியாது, அதே சமயம் அது சினிமால இருந்து எடுக்கவும் முடியாது. சோ அந்த மாதிரியான ஒரு திங் தான் ஆட். சோ அதுவும் எனக்கு நிறைய ரெகக்னிஷன் வாங்கி கொடுத்துருக்கு. சான்சஸ் ஒரு ஆடு பண்ணாலே கண்டினியூஸா அடுத்தடுத்த ஆடு வந்துகிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி சான்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். சோ சான்ஸ் கொடுக்கறதுக்கு ஆடு, நம்மள ஃபேமஸ் ஆகிறதுக்கு படம், இந்த மாதிரிதான் எடுத்துட்டு இருக்கு. ஆட் மூலியமா உங்களுக்கு வந்த பட வாய்ப்புகள் அப்படின்னா அது பெருசா ரிலேட் பண்ண முடியல. மேபி இந்த ஆட்ல பார்த்த, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டைரக்டர் ஏதோ ஒரு கேரக்டருக்காக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆடு வந்து தெரிஞ்சு, ஓகே இந்த ஆட்ல நீங்க பண்ணீங்க, படத்துல சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபோன் கால்ஸ் அது மாதிரி வந்திருக்கா? அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரிஞ்சு ஞாபகம் இல்லை. மேபி ஏன்னா நான் பெருசா மேனேஜ் பண்றது இல்லை, எங்க அம்மா தான் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் அப்படி இருந்திருக்கலாம். பட் மோஸ்டா வந்து என்னை கூப்பிடுறாங்கனாலே அவங்க என்னோட எல்லா ஹோல் ப்ரொஃபைலையுமே பார்த்துட்டு தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அந்த ஆடையும் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாய்ப்பு இருக்கு, இல்லாமலும் இருக்கலாம். ஸோ எனக்கு சரியா தெரியல, மன்னிக்கவும். புரியுது எனக்கு. அண்ட் மதராசிக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் இருக்கும்ல, அதுவே மதராசிக்கு அப்புறம் அடுத்தடுத்து படம், ஏன்னா இப்போ அடுத்து வாவாதியாரை பண்ணிட்டு இருக்கீங்க, இன் பிட்வீன்ல ஏதாவது அடுத்த படத்துக்கான டிஸ்கஷன்ஸ் ஆர் ஃபோன் கால் வந்திருக்கா? இப்போதைக்கு கொஞ்சம், ஏன்னா இந்த 2 வாரம் கொஞ்சம் நல்லா நிறைய கேப் ஆயிடுச்சு எனக்கும் ஸ்டடீஸ்க்கும். ஸோ அதை இந்த ஒரு 1.5 to 2 வீக்ஸ் பார்த்துட்டக்கு அப்புறம் மறுபடியும் கம்மிங் இன்டு தி வொர்க். இப்போதைக்கு எந்த ஷூட்ஸுக்குமே நிறைய போகலை.
ஏன்னா இப்போ ஆல்ரெடி படத்தோட ப்ரொமோஷன்ஸ் அண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நான் அந்த பாஸ்ட் 2 வீக்ஸாவே நிறைய எங்கேஜ் ஆயிட்டேன். ஸோ டோட்டலி லைக் நெக்ஸ்ட் வீக் எனக்கு எக்ஸாம்ஸ் வேற வருது. என்ன படிக்கிறீங்க? 10th படிக்கிறீங்க. போர்டு எக்ஸாம் வேற. ஸோ படிப்புல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்ல. ஸோ அதனால இப்போதைக்கு டாக்ஸ் நான் வந்து அடுத்தடுத்த படங்கள் பண்ண ரெடியா தான் இருக்கேன். ஷெட்யூல் இந்த மாசமே ஷெட்யூல்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டடீஸை பார்த்துக்கணும். பட் அதர்வைஸ் நெக்ஸ்ட் மந்த் அதுக்கு அடுத்த மந்த்ஸ் எல்லாமே இப்போதைக்கு கால்ஸ் இன்னும் வரல, பட் வரும் அப்படின்னு கன்ஃபார்மா இருக்கிறேன். அண்ட் வாவாத்தியார் டிசம்பர் வேற ரிலீஸ் ஆகுது. ஸோ அங்கேயுமே நம்ம கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் இப்பவே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கணுன்ற ஒரு முடிவுல தான் வந்து இப்போதைக்கு இருக்கேன்.